வீரத்தை மொழியாக்கி உயிரை சுவடாக்கி கட்டி எழுப்பப்பட்ட சுதந்திரத்தின் கோபுரம் எங்கள் உயிரினும் மேலான பாரத திருநாடு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நிஷாந்தினி. நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு தேசபக்தி. தேசபக்தி என்பது வெறும் ஒரு சொல்லல்ல, அது நம் இதயத்தில் எரியும் தீப்பொறி, நம் பாரம்பரியத்தின் பெருமை, நம் முன்னோர்களின் தியாகத்தின் விளைவு. தண்ணீர் விட்டோம் வளர்த்தோம் சர்வேஷா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ. தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேஷா, கண்ணீர் விட்டு வளர்த்தோம். இப்படி யாரும் பாடுபட்டு வாங்கியதுதான் நமது சுதந்திரம். நமக்கு சுதந்திரம் கிடைக்க எத்தனையோ பேர் உயிர் தியாகம் செய்தனர், கண்ணீர் விட்டனர். தேசபக்தி இருந்தால் மட்டுமே இது சாத்தியம். எது தேசபக்தி? எங்கோ ஓரிடத்தில் ஒலிம்பிக்கில் இந்தியா வெற்றி பெற்றால் ஏதோ ஓர் குக்கிராமத்தில் கொண்டாடுகிறோமே, இதுவல்லவா தேசபக்தி? பாகிஸ்தான் இந்தியா மட்டைப்பந்து விளையாட்டில் ஒரு சிக்ஸர் அடித்தாலும் ஆனந்தமாக துள்ளி குதிக்கிறோமே, இதுவல்லவா தேசபக்தி? தம் உயிரை கூட பொருட்படுத்தாமல் வெயில் மழை என்று பாராமல் நாட்டின் எல்லையில் காவல் காக்கும் இராணுவ வீரர்கள், அவர்களை பார்க்கும் பொழுதே ஏற்படும் ஒரு சிலிர்ப்பு, இதுவல்லவா தேசபக்தி? துப்பாக்கி ஏந்தி காவல் காப்பது மட்டுமல்ல தேசபக்தி. கொரோனா காலகட்டத்தில் உயிரை காப்பாற்றிய ஒவ்வொரு மருத்துவருக்கும் செவிலியருக்கும் உள்ளதே தேசபக்தி. சுதந்திரம் எடுத்தவர்கள் கொடுத்து விட்டார்கள், அதை வாங்கியவர்கள் வீணாக விற்று கொண்டிருக்கிறார்கள். வாய்க்கால் வரப்பினை விற்று வாழும் வீட்டினை விற்று வாழ்கின்ற வாழ்வினை துறந்து தம் மக்களை படிக்க வைக்கின்றனர் பெற்றோர்கள். ஆனால் இன்றைய தலைமுறையினரோ படிக்க வைத்த பெற்றோர்களை நாட்டை விடுத்து வெளிநாடுகளுக்கு சென்று தம் உழைப்பை செலவிடுகிறார்கள். நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல, நாடு வளர்ந்தன நாடு என்ற வள்ளுவன் வாக்கின்படி மேடை நாட்டை எதற்கும் வேண்டாமல் எல்லா வளங்களும் தன்னிடமே பெற்றுள்ளது நம் பாரத நாடு. அத்தகைய பாரத நாட்டின் தேசிய கொடி அழகாய் அசைவது வீசும் காற்றினால் அல்ல, உயிர் தியாகம் செய்தவர்களின் மூச்சு காற்றினால் என்று நினைக்கும் பொழுதே தோன்றுகிறதல்லவா தேசபக்தி? நாடு நமக்கென்ன செய்தது என்று கூறாமல் நாட்டிற்காக நாம் என்ன செய்தோம் என்று ஒவ்வொரு இளைஞனும் சிந்திக்க வேண்டும். தேசபக்தி எனும் நல்லொழுக்கம் நம்மில் தோன்ற வேண்டும். பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பதை மறந்தாலும் நான் இந்தியன், யாருக்காகவும் எதற்காகவும் என் சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று எவன் ஒருவன் உறுதியளிக்கிறானோ அவனே தேசபக்தி உடையவன். துளி துளியாக பரவிய ஊடக வியாபாரம் இன்று சுதந்திர தினத்தை கூட வெறும் சிறப்பு திரைப்படம் காணும் விடுமுறை தினமாக மாற்றிவிட்டது. இளம் தளிர்களின் மனதில் நாட்டுப்பற்று நாட்டு பண்ணோடு முடிவது அல்ல என்று வாய்ப்பளித்ததற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழ்க செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழ்க பாரத மணி.